நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தம்பி இவாப்பா. சார் வணக்கம் சார். தம்பி ஃப்ரண்ட் வீல் வாபுல் ஆகிட்டே இருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் பாருப்பா. எப்பதுல இருந்து சார் வாபுல் ஆகுது? காலையில் கூட சரியா தான் இருந்தது, இப்பதான்ப்பா ரொம்ப வாபுல் ஆகுது. காத்து எப்ப அடிச்சீங்க சார்? 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சேன். இடையில பஞ்சர் ஏதாவது ஆச்சா சார்? போன வாரம் ஆச்சுப்பா. அதான் வாபுல் ஆகுது. வீலை சரியா டைட் பண்ணாம விட்டுருக்காங்க சார். நல்ல வேலை வந்தீங்க, இல்லனா எங்கேயாச்சும் போய் மோதி இருப்பீங்க. உன்ன மாதிரி மெக்கானிக் நம்பி தான் நாங்க வண்டியை கொடுக்குறோம். இப்படி பண்ணா நாங்க என்ன பண்ண முடியும்? சரிப்பா, சீக்கிரம் டைட் பண்ணி கொடுப்பா. வர நம்ம ஊரு தெலுங்கு சினிமா மாதிரி ஆயிடுச்சு. என்ன விஷயம்? இங்க பாருப்பா. என்னது? பட்ட பகல்ல பஜார் ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன பொண்ணை கடத்திருக்காங்க. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கேப்பா. ஆமாப்பா, 8 வயசு தான் ஆகுது. அப்படியா சார்? அந்த வீடியோவை காட்டுங்க சார். இந்த பொண்ணை நான் பார்த்தேன் சார். எங்க பார்த்த சார்? பாஸ்கட பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு கார் பஞ்சர் ஆகி நின்னுச்சு சார். எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க சார். நான் தான் போய் பஞ்சர் ஓட்டினேன் சார். அப்போ பின் சீட்ல அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்துச்சு சார். யோ, நல்லா தெரியுமா இந்த பொண்ணு தானா? சார் சாமி சத்தியமா சொல்றேன் சார், இந்த பொண்ணு தான் சார். 2 பேர் இருந்தாங்க சார். 2 பேரை பார்த்தாலே ரவுடி பசங்க மாதிரி இருந்தாங்க சார். அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார். அப்பமே எனக்கு டவுட் வந்து கேட்டேன் சார். அவங்க என்ன திட்டி வந்தா உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க சார். நானும் பஞ்சர் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் சார். யோ, உனக்கு சந்தேகம் வந்தா போலீஸ் சொல்ல வேண்டியதானயா? இவ்வளவு லேட்டாவா சொல்லுவேன்? சார் பொண்ணை கடத்தி இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? சரி, வண்டி நம்பர் பாத்தியா? என்ன வண்டி? சார் ஒரு மெக்கானிக்கா இருந்துட்டு ஒரு வண்டி நம்பர் பார்க்காமையா இருந்திருப்பேன் சார். TN 25CJ 0853. என்ன வண்டி சார்? அது கிரே கலர் வண்டி சார். சந்தோஷ், மொத வேலையா கண்ட்ரோல் ரூமுக்கு தகவலை பாஸ் பண்ணுப்பா. சார், நாங்க இப்ப குன்றத்தூர் ரோட்ல இருக்கோம் சார். ஒரு பொண்ணை காணோன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, இங்க ஒரு மெக்கானிக்கு அந்த பொண்ணை கார்ல பாத்துருக்கானா? இங்க போரூர் பாய்க்கடை பஸ் ஸ்டாப் பக்கத்துல 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்துருக்காரு. உடனே அந்த கார் நம்பரை எல்லா செக் போஸ்ட்டுக்கு அனுப்பிச்சா புடிச்சிடலாம் சார். இதோ அனுப்புறேன் சார். தம்பி, இப்படிதான் பொறுப்பா நடந்துக்கணும். சரி சார். சமூக பொறுப்போடு இருக்கணும். யாருக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்னன்னு இருக்க கூடாது. அந்த பொண்ணு மட்டும் இப்ப கிடைக்கட்டும். கமிஷனர் கூட்டிட்டு போயிட்டு உனக்கு ரிவார்டு வாங்கி தரேன். சரிங்க சார், வாங்க. வெரி ஹெல்ப் பண்ணிருக்க. என்ன மல்லி, யாருக்கு அப்படி கால் பண்ணிட்டு இருக்க? அப்போல இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க. என்னமா நீ ட்ரை பண்றவங்க கிடைக்கல? நான் விஜய்க்கு ட்ரை பண்ண அண்ணி. அப்ப என் போனுக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, அவங்களே மறுபடியும் கூப்பிடுவாங்க, நீ டென்ஷன் ஆகாம இரு. புது நம்பர் தானே, அதுக்கே இவ்ளோ அழட்டிக்கிற? யாராவது கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்க. இந்த சமயத்துல ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்குன்னா அதை எப்படி சாதாரணமா எடுக்க முடியும்? ஐயோ, அவ்வளோ கரிசனை உனக்கு? ரொம்ப கவனமா தான் இருக்க போல. இவ்வளவு கவனமா இருக்கிறவ குழந்தைய கையில வச்சிருக்கும் போதும் கவனமா இருந்திருக்கணும். குழந்தைய தொலைச்சிட்டு வந்துட்டு இப்படி வியாக்கானம் பேசிட்டு இருக்க. நீ சொன்ன பாயிண்ட கேட்டு அப்படியே எனக்கு சிலுத்து போச்சு. ஏன் ராஜி, அவளே குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இரு. மல்லி, நீங்க யோசிச்சதுதான் சரி. வெண்பா வேற யாரோட நம்பர்ல இருந்தா கால் பண்ணிருக்கா. இப்ப நீங்க அந்த நம்பருக்கு திரும்ப ட்ரை பண்ணுங்களா? மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். ஒரு கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் கால் வரலன்னா பரவாயில்ல. ஆனா மறுபடியும் கால் பண்ணிருக்காங்கன்னா அது நிச்சயமா வெண்பா சம்பந்தப்பட்ட காலா இருக்க வாய்ப்பு இருக்கு. தீபன் சார், இப்ப என்ன பண்ணலாம்? இத உடனே நம்ம இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ரிங் போதான் இன்ஸ்பெக்டர் எடுக்கல. மல்லி, போன் கால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்.
நான் நேரா ஏசி ஆபீஸ்க்கே போயிடுறேன். அங்க போய் இந்த விஷயத்தை சொல்லி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரிங்களா? சார் நானும் கூட வரேன் சார். என்னால இவ்ளோ டென்ஷனோட இருக்க முடியாது சார். ஏய் மல்லி, விஜய் இப்ப வந்துருவான். விஜய் வந்த உடனே இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும். இன்னும் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? அசால்ட்டா நீ பாட்டுக்கு கிளம்புற. நானும் தேடுதானே போறேன் ராஜி. அவர் தான் இருக்காருல்ல, அவரு போட்டோம். நீ இங்கே இரு. விஜய் வந்ததும் என்ன செய்யறதுன்னு முதல்ல முடிவு பண்ணுவோம். ஆமா மல்லி, எல்லாரும் ஒரே இடத்துல ஆஜராக வேண்டாம். விஜய் வந்ததும் நீங்க என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுங்க. நான் இந்த ஃபோன் நம்பருக்கான லொகேஷனை ஃபைண்ட் பண்ணி பார்க்கறேன். அந்த லொகேஷன் தெரிஞ்ச உடனே சொல்லுங்க, நான் கூட அங்க போயிடுறேன். கண்டிப்பா சொல்றேன். நீங்க தைரியமா இருங்க மல்லி, குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருவா. ஓகே மல்லி வந்து உட்காரு, வா உட்காரு. ஹலோ டாடி, நான் ஐஷு பேசுறேன். சொல்லு ஐஷு. நான் 100 மீட்டர்ஸ்ல வின் பண்ணிட்டேன் டாடி. ஓ அப்படியா? சரி, டாடி ஒரு 1 hour கழிச்சு கூப்பிடுறேன். டாடி, நான் சொன்னது கேட்டுச்சா? 100 மீட்டர்ஸ்ல வின் பண்ணிட்டேன். ஓகே செல்லம், கேட்டுச்சு. அதான் நான் 1 hour கழிச்சு கால் பண்றேன்னு சொன்னேன்ல. என்ன டாடி நீங்க ஒரு கங்க்ராட்ஸ் கூட எனக்கு சொல்ல மாட்டீங்க? ஐஷு, டாடி இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கேன். அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் உன்னை மறுபடியும் கூப்பிடுறேன். சரியா? ஐம் சாரிம்மா, ஐம் சாரி. ஏன் டாடி ஒரு விஷ் கூட பண்ணல? என்ன செல்லம், எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? இந்தா முதல்ல இந்த தண்ணியை குடி. இப்ப சொல்லுடா, என்ன பிரச்சனை உனக்கு? ஆண்டி, என்ன ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க. ஆ? என்னது? ஒன்ன ரவுடி பசங்க துரத்திட்டு வரானுங்களா? எங்க அவனுங்க? பின்னாடிதான் துரத்திட்டு வந்தாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஆ? ஆமா, உன்னை எதுக்கு துரத்திக்கிட்டு வரானுங்க? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆண்டி. நானே என்னோட அம்மாவும் தான் கார்ல போயிட்டு இருந்தோம். என் முகத்துல மயக்க மருந்து வச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்தா நான் தப்பிச்சு வரேன். கட்டையில போறவனுங்க சின்ன பிள்ளைங்களை கூட விட மாட்டேங்கிறானுங்க. அவனுங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும், கை வேற கால் வேறன்னு பிச்சு போட்டுருவேன். செல்லம், நீ பயப்படாத. முதல்ல நம்ம இங்க இருந்து போயிருவோம். அதுக்கப்புறம் உன்னை பத்திரமா உங்க அம்மா கிட்ட கூட்டு போய் நான் விட்டுடுறேன். சரி ஆண்டி, உங்ககிட்ட போன் இருந்தா கிட்ட கொடுங்க, எங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். பாப்பா, அது வந்து என் போன்ல அவுட் கோயிங் இல்ல. நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு உன்னை பேச வைக்கிறேன் உங்க அம்மா கிட்ட. அந்த ரவுடி பசங்கள்லாம் எந்த நேரத்துல இங்க வந்துருவானுங்க. இதான் நம்ம இங்க இருந்து போயிருவோமா? ஆட்டோ வா பாப்பா, சீக்கிரம் போ. சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு நம்பர் வந்துச்சுல சார், அந்த கார் அங்கதான் சார் நிக்குது. யோ, அந்த ரவுடிகள் அங்கதான் இருக்காங்க. வாங்க. ஓகே சார். டேய் போலீஸ்டா. ஏய், நில்லுடா, நில்லுடா. ஏய், வாடா, வாடா. ஏய், வாடா, பாக்குறீங்க? வாடா, வாடா. விடு சார். வாடா, வாடா. வாடா. ஏய், என்ன பண்ணு? சொல்றா. முடிஞ்சறா. சொல்லு. சொல்றா. சொல்லு. எந்த பொண்ணு சார்? சார், எந்த பொண்ணை பத்தி சார் கேக்குறீங்க? எந்த பொண்ணுமே எங்களுக்கு தெரியாது சார். ஏய், நீங்க தான் கடத்திட்டு வந்தீங்கன்னு ஆதாரபூர்வமா தகவல் இருக்கு. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. யோ, அடிங்கயா. அடி. சொல்றா. சொல்லு. சொல்லுங்க சார். சார், சொல்லிடுறேன் சார். சார், கடத்திட்டு தான் சார் வந்தோம். ஆனா இப்ப எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு சார். தப்பிச்சு போயிட்டாளா? கான்ஸ்டபிள்,
இவங்கள முதல்ல ஜீப்ல ஏத்து. Okay, sir. மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், வாடா, வாடா, வா. வாடா. ஏத்து. போல. வாடா. ஏத்து, சீக்கிரம் ஏத்து. சீக்கிரம் இருங்க. வாடா செல்லம். இந்த ஓகே மேடம். வா செல்லம். இது என் வீடுதான். நீ தைரியமா உள்ள வா. இங்க யாரும் உன்னை தேடி வர மாட்டாங்க. என்னதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாரு, அந்த ரவுடி பசங்க இந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நாம போனோம்னு வையே, உன்னை மறுபடியும் தூக்கிட்டு போயிருவானுங்க. கொஞ்ச நேரம் வீட்ல இருப்போம். அதுக்கப்புறம் நான் வெளியில போய் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். சரியா? வா வா. வா பாப்பா, உட்கார். இது யார் வீடு? என் வீடுதான் செல்லம். யாருமே இல்ல. என் புருஷன் பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க. இப்பதான் வெளியில போனாங்க. எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. ஆமா, நீ ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறியா? என்னடா பாக்குற? இங்க உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உன்னை தேடி யாரும் வரவும் மாட்டாங்க. நீ தைரியமா இருடா. நான் என் அம்மா கிட்ட உடனே பேசணும். கொஞ்சம் போன் வேணும். அதுக்கு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் கண்ணு. கையில வேற பணம் இல்ல. இப்ப வீட்ல பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ உங்க அம்மாட்ட பேசலாம். சரியா? சரி, உங்க அம்மாவோட போன் நம்பர் மட்டும் சொல்லு. நான் ஒரு தடவை பேசி பாக்குறேன். அதுக்கப்புறமா உன்கிட்ட குடுக்கறேன். பெத்த மனசு பதறம் இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். நீ நம்பர் சொல்லு. நீ இங்கே பத்திரமா இரு. நான் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த ரவுடி பசங்க இந்த பக்கம் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் இங்கேயே இருக்கணும். சரியா? சரி. வந்துடுறேன், இரு. ஏய், அக்கா தானே கூப்பிடுறாங்க. கலாவதி அக்கா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீ எங்க இருக்கிற? ஊர்ல தான்க்கா இருக்கேன். ஒரு நல்ல பொண்ணு வந்து மாட்டி இருக்குது. ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். கூட்டிக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு வரியா? அதை விட வேற என்ன வேலை இருக்கு? ஏதோ கிளம்பி வந்துடுறேன்க்கா. சீக்கிரம் வா. குடி இருக்கிற வீடு, இங்க ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாதுடா. புரியுதுக்கா, நான் வந்துடுறேன். சரி சரி வா. டேய், அக்கா பெரிய ஆளா இருக்கேடா. பைய தூக்கிட்டு அப்படியே ஒரு நடந்து போச்சுன்னா குழந்தைய புடிச்சிட்டு வந்துருதுடா. இவனுக்கு எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னே தெரியல. ச்சே. அக்கா, எங்க கிளம்பிட்ட? டேய், எங்கடா போனீங்க முட்டா பசங்களா? உங்களை தான்டா தேடிக்கிட்டு இருந்தேன். எங்கடா போய் தொலைஞ்சீங்க? அக்கா, நீ தானே என்ன 3 பீஸ் வேணும்னு கேட்ட. அதான் எங்கேயாவது சிக்குதான்னு தேடிட்டு வரோம். அது சரி, நல்லா தேடி கிழிச்சிங்கடா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்டா. நான் உங்களை தேடி வந்துகிட்டு இருந்தேனா, அந்த சமயத்துல ஒரு செம்ம பொண்ணு 8 வயசு தான் இருக்கும். என் மேலேயே மோதி வந்து நிக்குதுன்னா பாரு. அத யாரோ கடத்திக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அங்க இருந்து தப்பிச்சு என்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. அக்கா, எலி பொறியில இருந்து தப்பிச்சு பூனை கிட்ட மாட்டிக்கிச்சா? செம மாட்டா இருக்கேக்கா. டேய், கத்தி பேசாதீங்கடா. குடி இருக்கிற இடம் அக்கம் பக்கத்துல யாருக்காவது விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அக்கா, அந்த குழந்தை எங்க? எங்க கண்ணுல காட்டுக்கா, நாங்க கொஞ்சம் பாத்துக்கிறோம். டேய், சும்மா சும்மா போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. உங்களை எல்லாம் பார்த்தா அவ கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிருவா. நான் அவளை அவ அப்பா அம்மா கையில ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்டா. அதை கெடுத்துறாதீங்க. என்ன மல்லி, யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஒரு நம்பர்ல இருந்து 3 கால் அடுத்தடுத்து வந்துச்சுன்னு சொன்னேன்ல அண்ணி, அந்த நம்பருக்கு தான் கால் பண்றேன். என்ன எடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஆமா அண்ணி, ஸ்விட்ச் ஆஃப்னே வருது.
சரி டென்ஷன் ஆகாத, மறுபடியும் கூப்பிடுவாங்க. அந்த நம்பர்ல இருந்து வெண்பா கூப்பிட்டுருக்கலாம், இல்ல கடத்தி வச்சிருக்கிறவங்க கூப்பிட்டுருக்கலாம்னு தீபன் சொன்னாரு. அதனால ரொம்ப பதட்டமா இருக்கு அண்ணி. அதான் லொகேஷன் தெரிஞ்சிருச்சுன்னு தீபன் தம்பி சொல்லிட்டு போயிருக்காருல. வரட்டும் பார்க்கலாம். ஒருவேளை வெண்பாவை கடத்தினவங்க தான் கூப்பிட்டாங்களோ, நான் எடுக்கலன்னு உடனே அப்புறம் கூப்பிடலான்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்களோ. ஐயோ, அப்ப இன்னும் என் பொண்ணு அவங்க கிட்ட தான் இருக்காளா? அவங்க என் பொண்ணை என்னென்ன கஷ்டப்படுத்துறாங்களோ தெரியலையா அண்ணி. மல்லி, பொண்ணு அங்க ஆபத்தான இடத்துல இருக்கும்போது மனசு இப்படிதான் அடிச்சுக்கும். நாம ஏதேதோ கற்பனை பண்ணுவோம், ஆனா அதெல்லாம் நினைச்சு பயந்துகிட்டே இருக்காம தைரியமா இருக்கணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சரிக்கா, இப்ப என்ன பண்ணணும் நாங்க? எதுக்கு உடனே கிளம்பி வர சொன்னீங்க? டேய், நான் உன் போனுக்கு தானே கூப்பிட்டேன். எங்கடா உன் போனு? உன் இளவெடுத்த போனு எப்ப பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. அக்கா, அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுக்கா. டேய், கடத்தல் தொழில இருக்கிறவங்க பேசுற மாதிரியாடா பேசுறீங்க? போன் தாண்டா நமக்கு தொழிலே. அத சரியா வச்சுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்ல? அக்கா, அது அடிக்கடி ஆஃப் ஆயிடுச்சுக்கா. சரிடா, அத விடு. இன்னும் 2 பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தேன், எங்கடா? அக்கா பாத்துட்டு தான்க்கா இருக்கோம். நல்லா பார்த்து கிழிச்சிங்கடா. கோவில் வாசல்லையும் ஆஸ்பத்திரி வாசல்லையும் நிக்கணும்டா. அங்க நின்னாதான் ஏதாவது குழந்தை அம்மாவை காணோம்னு தேடிக்கிட்டு வரும். நைஸா அதுகிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடணும். எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? அக்கா நீ பொம்பளை, வர்ற பிள்ளைங்க உன்னை பார்த்தா நம்பும். நாங்க ஆம்பளை, எங்களை நம்பி வருவாங்களா? வருவாங்கடா. அதுக்கே இப்படி குடிச்சு தொலைக்காம சுத்தமா இருக்கணும். நீங்க தான் அந்த கருமத்தை விடவே மாட்டேங்கிறீங்களே. அக்கா ஒரு 2 நாள் டைம் கொடு, இன்னும் 2 பீஸை கொண்டு வந்துடுறோம். சரிடா, இங்க இருக்கிற பொண்ணை ரொம்ப நேரம் காக்க வைக்க முடியாது. அவ ஏதாவது கத்தி கூப்பாடு போட்டானா அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆளுங்க வந்துருவாங்க. இங்க இருந்து இவளை கூட்டிட்டு போய் நம்ம குடோன்ல வச்சுக்கலாம். சீக்கிரம் வண்டி ஏற்பாடு பண்ணுங்கடா. யாரையாச்சும் கூப்பிட முடியாதுக்கா. தோரசிங்காரு வெளியே போயிருக்கு, வந்த உடனே கூட்டு வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கா. டேய், சீக்கிரம் வந்து தொலைங்கடா. எங்கேயாவது சீட்டு விளையாடுறேன்னு உட்கார்ந்துராதீங்க. அக்கா அப்படிலாம் உட்கார மாட்டேங்க்கா, எங்களுக்கு தொழில் பக்தி ஜாஸ்திக்கா. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, ஆனா காரியத்துல வாண்ணும் காணும். 5 குழந்தைங்களை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கையே, தலைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. 2-3 மாசம் எந்த தொழிலும் பண்ணாம நம்ம ஜாலியா இருக்கலாம். புரியுதா? சரிக்கா, வண்டியை ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். நானும் அவளுக்கு பிஸ்கெட் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமா போயிட்டு வாங்க. டேய் வாங்கடா. வரங்க. கான்ஸ்டபிள் சார், சைல்டு கிட்னாப்பிங் கமிஷனர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள குழந்தை வந்தாங்கணும். எப்படி விசாரிக்கணுமோ விசாரிங்க. சொல்லிட்டீங்களா சார்? இப்ப அடிக்கிற அடியில எப்படி உண்மை வெளியே வருதுன்னு மட்டும் பாருங்க. எல்லாரையும் ஒரே இடத்துல விசாரிக்க வேண்டாம், 2ஆ பிரிச்சு விசாரிங்க. அதுதான் சரியா இருக்கும். சரிங்க சார். டேய் எந்திரா. வாங்கடா. எந்திரா. டேய் எந்திரா. எந்திரா. போடா போடா. போடா. சொல்றா. அந்த பொண்ணை எதுக்குடா கடத்துனீங்க? யார் சொல்லி கடத்துனீங்க? சொல்றா. சொல்றா. சார், யார் சொல்லி கடத்தல சார், நாங்களா தான் சார் கடத்தணும். டேய் பொய் சொல்லாத. இவ்வளவு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்கீங்க. அவங்க போற வழியில ஆக்சிடென்ட் பண்ணி குழந்தைய தூக்கி இருக்கீங்க. சிசிடிவி கேமரா இல்லாத இடமா பார்த்து வண்டியை மாத்தி இருக்கீங்க. உங்களை பார்த்தா வழக்கமா குழந்தைய திருடுற மாதிரி தெரியல. பொய் சொல்லாம சொல்லுங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லல உங்களை சொல்லுங்கடா, அந்த குழந்தைய ஏன் கடத்துனீங்க? சார், வசதியான வீட்டு பொண்ணா தெரிஞ்சா அதான் கடத்தி வச்சு பணம் கேட்கலான்னு தூக்கணும் சார். அதான் காரணம்னா இந்நேரத்துக்கு பணம் கேட்டு கால் பண்ணிருக்கணுமே. நீங்க தான் பண்ணவே இல்லையே சார். அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நம்பரை வாங்கி பேசலான்னு வெயிட் பண்ணோம் சார். ஏண்டா இவ்ளோ பெரிய ஸ்கெட்சா போட்டிருக்கீங்க, அவங்க வீட்டுல யார் நம்பர் இல்லாமையா கடத்துனீங்க? ஏண்டா காதுல பூ சுத்துறீங்களா? சார், அதான் சார் உண்மை. சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். கடத்துறதுக்கு ஏண்டா அந்த இடத்த சூஸ் பண்ணீங்க? சார், அவங்க அந்த பக்கமா போவாங்கன்னு தகவல் கிடைச்சது சார், அதான் போனோம். அதான் அந்த தகவல்
எங்க இருந்து கிடைச்சது? யார் கொடுத்தது? எங்க பசங்க காலையில இருந்தே அவங்கள நோட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். அவங்க தான் அந்த பக்கம் போறதா சொன்னாங்க சார். போய் அவங்க அந்த பக்கம் போறதா பிளானே இல்ல. அவங்க திடீர்னு தான் கிளம்பி போயிருக்காங்க. உங்களுக்கு யாரோ தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுலதான் இந்த கடத்தல் வேலையே நடந்திருக்கு. சொல்லுங்கடா, உங்க பின்னாடி யார் இருக்கா? சொல்லுங்க. ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க. சொல்லு. சார் வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது சார். நாங்களா தான் முடிவு பண்ணி கடத்தினோம் சார். உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல? இப்ப குழந்தை எங்கடா சொல்லுங்க சார். அவ தப்பிச்சு ஓடிட்டா சார். அதான் அவளை தேடிட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க எங்களை புடிச்சிட்டு வந்திருக்கீங்க சார். போய் சொல்லாதீங்க. குழந்தை எங்க வித்துட்டீங்களா இல்ல கை மாத்தி விட்டீங்களா? சொல்லுங்கடா, சொல்லு. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல அப் டு 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.